இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு எங்கள் வீட்டில் சுட சுட சாதம், முட்டைக்கோஸ் கூட்டு. இதை நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தக்காளிலாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் சும்மா வச்சோம்னா நம்ம ஒரு உரப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காண்டி மிளகாத்தூள் தக்காளிலாம் போட்டு வச்சோம்னா நமக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். அதனால் கூட்டு. இது காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு பெரட்டல் செஞ்சுருக்கேன். ஏன்னா இது சுள்ளுன்றிருக்கு, இந்த கூட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த பட்டாணி பெரட்டல். பசங்களுக்கு கூட்டை போட்டு பிசைஞ்சு பட்டாணி பெரட்டல் கொடுத்து விட போகிறேன். எங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இது வெண்டைக்காயும் சின்ன வெங்காயம் போட்ட வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், கூட்டு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குங்க. நான் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டு லஞ்ச். தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. மழை காலமாக இருக்கனால ஊற்றி சாப்பிட்றாங்களா என்னென்னு தெரியல. மத்தியானத்துக்கு வேணும்னா ரசம் வச்சுக்கலான் இருக்கேன். சூடாக ரசம் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த சமையல் முடிச்சாச்சு. இதான் மத்தியான சமையல் எங்கள் வீட்டில். வெண்டைக்காய் பொரியல், பட்டாணி பிரட்டல், முட்டைக்கோஸ் கூட்டு, சாதம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.